ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டான ஜூஸியான பாதுஷா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பவுடர் சுகர் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பிடிச்சா வந்து பிடிப்படணும் கைக்கு, அதுதான் சரியான பதம். அப்போ தான் வந்து நல்லா லேயராக வந்து பாதுஷா வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தான் தண்ணி தேவைப்படும், ரொம்பலாம் வந்து ஊற்றிடாதீங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு மூடி வச்சிடலாம் ஒரு தட்டு போட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சி ஷேப் பண்ணிக்கலாம். ரொம்ப அடித்து பிசைஞ்சிடாதீங்க, அப்போ லேயர் வராது. இப்போ அப்படியே விட்டுடுறேன். அடுத்ததாக வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரையில் அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. இப்போ கரைஞ்சி கொதி வந்ததும் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாகுலாம் எடுக்க தேவையில்லை, கரைஞ்சிட்டா போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி கட்டை விரலார ஒரு அழுத்து ஏற்றிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எண்ணெய் காய வச்சுக்கோங்க ரெடியாக. ஃபாஸ்ட்டாக வச்சு பொரிச்சு எடுத்துடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். சர்க்கரை பாகில் போட்டோடனே உடனே வந்து ஊறிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கெலாம். நம்ம ஏற்கனவே போட்டதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள், தக்கையாக இருக்கும் எடுத்தோம்னா. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை பாகில் அப்படியே சேர்த்துட்றேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா ஊறிடும் பாதுஷா. இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து சர்க்கரை பாகில் நினைக்கணும். மீதி இருக்கிறதையும் நம்ம அதே மாதிரி பொரிச்சிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். டெக்கரேஷனுக்காக பாதாம் துருவி வச்சுருக்கேன், அதுதான் வைக்கிறேன். இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த பாதுஷா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.